வாழ்க்கையிலேருந்து 3 முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளலாங்க. முதல் முக்கியமான விஷயம், டாக்டர்ஸ் நடராஜ் அவர்கள்கிட்ட உங்களுக்கு ஸ்டேஜ் 4 பிளட் கேன்சர் அப்படின்னு சொன்னவுடன் நடராஜ் அவர்கள் அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலைங்க. நான் ரெசிஸ்டன்ஸாக இருந்தார். அந்த சிச்சுவேஷனை முழு மனதோட ஏற்றுக்கொண்டாருங்க. டோட்டல் அக்செப்டன்ஸ் மனநிலையில் இருந்தார். அங்கேயே அவர் ஜெயிச்சிட்டாருங்க. தனக்கு ஏன் கேன்சர் வந்தது, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த யோசனைக்குள்ளே அவர் போகவே கிடையாதுங்க. ரெண்டாவதா, நடராஜ் அவர்கள் தனக்கு கேன்சர்னு சொன்னவுடன் நான் ரியாக்டிவாக இருந்தாருங்க. புலம்பவே கிடையாதுங்க. யார்கிட்டையும் பயத்தையோ பதட்டத்தையோ அவர் வெளிப்படுத்தவே கிடையாது. ஏன்னா அதுவே நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாயிடும். நடராஜ் அவர்கள் ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக இருந்தாருங்க. அதனால தான் அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதலை அவரால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. மூணாவது முக்கியமான விஷயம், நடராஜ் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியது, அந்த இக்கட்டான சிச்சுவேஷன் அப்போ கூட நடராஜ் அவர்கள் நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்தாருங்க. என்னுடைய கர்மானால தான், இல்லை என்னுடைய தலையெழுத்தினால தான், இல்லை நான் செய்த பாவத்துக்கான தண்டனையினால தான் இப்படி கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்கவே கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷனை அவர் ஜட்ஜ் பண்ணவே கிடையாது. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்குன்னா அது என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற புரிதலோடு அவர் இருந்தாருங்க. அதனால தான் அவரால் சீக்கிரமாக அந்த சிச்சுவேஷன்லேருந்து மீடேறி வர முடிஞ்சதுங்க. இன்றைக்கும் நடராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சவால்கள் போராட்டங்கள் இருக்கதாங்க செய்யுது. ஆனால் நடராஜ் அவர்கள் என்ன மாதிரி நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா, கேன்சரே நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட சவால்களாக இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கலாங்க. பல சவாலான சூழ்நிலையை கூட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. நடராஜ் அவர்களுடைய வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 முக்கியமான விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. நான் ரெசிஸ்டன்ஸாக இருங்க, நான் ரியாக்டிவாக இருங்க, நான் ஜட்ஜ்மெண்டலாக இருங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதன் மூலமாக பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும். தடைகளை தாண்டி உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியுங்க. தைரியமாக இரு. சரிவும் இனி சரித்திரமாகும். வசந்தம் உன் வசமாகும். நல்லதே நடக்கும்.